வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி நடிப்புல வெளிவந்திருக்கிற கூலி இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினியோட நண்பன் சத்யராஜ் வந்துட்டு யாரும் போட்டு தள்ளிட்டாங்க. சத்யராஜ் யாரு போட்டு தள்ளது அப்படிங்கறத தேடி ஹார்பருக்குள்ள நம்ம ரஜினிகாந்த் வந்துட்டு கள அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, என்ன நடந்துச்சு, ரஜினியோட பிளாஷ்பேக்லாம் என்ன, இவர் எப்படி வந்துட்டு இப்போ ஒரு 20 பேர் வச்சு ஒரு டீமா வந்துட்டு மெயின்டைன் பண்ணி ஒரு டான் மாதிரி இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த படத்தோட மீதி கதையா இருந்துச்சு. படத்துல ரஜினிக்கான அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல பண்ணிருக்கக்கூடிய சிஜி, ரஜினிக்கான ஸ்டைல், ரஜினிக்கான மாஸ், ஒரு 4 ஃபைட் சீக்வன்ஸ், படத்தோட பிஜிஎம், இது எல்லாமே வந்துட்டு பயங்கரமா இருந்தது. ஒரு பவர்ஃபுல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட பாடல்கள் அத்தனையுமே வந்துட்டு கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் வந்துட்டு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். படத்துல ஸ்ருதிகாசனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. எமோஷனல் சென்ஸ்லாம் வந்துட்டு அழகா வந்துட்டு கன்வே பண்ணி நடிச்சிருந்தாங்க. முக்கியமா ரஜினியோட அங்கங்க ஹியூமரான டைலாக் அப்படிங்கிறது வந்துட்டு ரசிக்கப்படியாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து சௌபினோட கதாபாத்திரம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி டெரிஃபிக்கா வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஆனா நாகார்ஜுனா தான் படத்தோட வில்லன். அவரோட போர்ஷன் படத்துல ரொம்ப கம்மியாவே இருந்தது. 1-to-1 ஃபைட் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சத்யராஜுக்கான போர்ஷன் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் அவர் இறந்த மாதிரி காட்டினதுனால பிளாஷ்பேக்ல வரக்கூடிய 2-3 காட்சிகள் தான், அதுவுமே பெருசா வந்துட்டு மனசுல நிக்கல. அமீர்கான் வரக்கூடிய கேமியோ போர்ஷன் ரொம்ப சுமாரா இருந்தது. அது கடைசி கிளைமேக்ஸ்ல தேவையே இல்லாம வலுக்கட்டாயமா திணிச்ச மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. உபேந்திரா வரக்கூடிய சீன் மாசா இருந்தது. பட் படத்துல எந்த வகைக்குமே வந்துட்டு தேவை கிடையாது. இந்த படத்தோட கதை, திரைக்கதை ரெண்டுமே ரொம்ப சுமாரா இருந்தது. அது மட்டும் இல்லாம எப்படா முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வர வச்சதை தவிர்க்கவே முடியல. படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது. ரொம்ப ஸ்லோவாகவும் லேக்காகவும் மூவ் ஆன ஒரு ஃபீல் இருந்தது. அங்கங்க வந்துட்டு சில ஃபைட்ஸும் மாசான மொமெண்ட்ஸ் வச்சு பிஜிஎம் எலிவேட் பண்ணி ஒரு பில்டப்புக்கான ஒரு படமா தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கூலிங்கிற திரைப்படம் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. கதை பத்திலாம் எனக்கு முக்கியம் இல்லை. ஒரு மாசம் 4 ஃபைட்டு பிஜிஎம்லாம் போட்டு படம் எனக்கு ஓகேவா இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேட்டர்ல போயிட்டு விசிட் பண்ணுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான படமா தான் இருந்தது. லோகேஷோட ரைட்டிங்ல ஒரு வீக்கஸ்ட் படமா எனக்கு இந்த கூலி அப்படிங்கிறதா இருக்கு. இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ நீங்க கூலி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. ஏன்னா இந்த படத்துக்கு இருந்த ஹைப்புங்கிறது இது வரைக்கும் வேற எந்த படத்துக்கு இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹைப்பா இருந்தது. நிறைய பேர் ஆளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் பிளாஷ்பேக்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கதையை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. வெளியே கேட்கற கதை கூட டிஃபரெண்டாகவும் நல்லாவும் இருந்ததுன்னு சொல்லலாம். நான் லோகேஷ் இதுல கதை என்னதான் இருக்கு, எப்படிதான் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே பிரமிப்பா தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம படத்தை 1000 கோடி அடிக்கும் அப்படின்ட்டு நம்பிட்டு இருந்தவங்க எல்லாத்துலயுமே வந்துட்டு இப்போ ஒரு கனவாவே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து எந்த திரைப்படம் யாரு 1000 கோடி தமிழ் சினிமா கொண்டு வர போறா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.